புரட்சித் தலைவர் பெற்ற விருதுகள், அவருக்கு வழங்கிய பட்டங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. அதை சொல்லணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பதிவே போடுற மாதிரி வரும். அவ்வளவு விருதுகள், பட்டங்கள் புரட்சித் தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆக அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள், பட்டங்கள் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அதை வேறு யாருக்குமே பொருந்தாத வண்ணம் புரட்சித் தலைவருக்காகவே அந்த பட்டங்களை உருவாக்கின மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட புரட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்ட அந்த பட்டங்கள், அந்த செல்ல பெயர்கள்லாம் ஒரு சில சினிமா படத்துலேயும் இடம்பெற்றிருக்குது. சினிமா படத்தில்னா சினிமா படத்தினுடைய பாடல்களில், புரட்சித் தலைவருடைய பாடல்களில் அது இடம்பெற்றிருக்குது. அது எந்தெந்த படத்தில் புரட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள், அதாவது செல்ல பெயர்கள் என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு சிலது என்ன, புரட்சித் தலைவர் எல்லாரும் வாதியாரும்பாங்க. திரையுலகில் பொறுத்த வரைக்கும் அவரை செல்லமாக சின்னவர்னு அழைப்பாங்க, பொன்மன செம்மல்னு அழைப்பாங்க, புரட்சி தலைவர்னு அழைப்பாங்க. ஆக இது எல்லாமே சேர்ந்து யாருக்கு? எம்ஜிஆருக்கு. ஆக புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், வாத்தியார், சின்னவர் இவற்றுக்குரியவர் எம்ஜிஆர். அப்படிங்கிறத எந்தெந்த படத்தில், எந்தெந்த பாடல்களில் இந்த பெயர்கள் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய். தமிழ் திரையுலகில் புரட்சி தலைவரை சின்னவர் அப்படின்னு அழைப்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்படி சின்னவர் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்ற இந்த பாடல் என்ன படம் தெரியுங்களா? தனிப்பிறவி. இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, நம்பியார், நாகேஷ், அசோகன் உள்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வசனம் ஆரூர் தாஸ் எழுதியிருக்காரு, இசை கேவி மகாதேவன் அமைச்சிருப்பார். இந்த படத்தை எம்ஏ திருமுகம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 1966 ரிலீஸ் ஆன தனிப்பிறவி படம் மாபெரும் வெற்றி படமாகும். இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பாடக்கூடிய இந்த பாடலை கேளுங்க. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ண கிளி செய்த மாயம், கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ண கிளி செய்த மாயம், மலைக்கருக்கையில் சேலை ரவிக்கையை மாற்றியதென்னடி கோலம், கண் காட்டுவதென்னடி ஜாலம். மலைக்கருக்களில் சேலை ரவிக்கையை மாற்றியதென்னடி கோலம், கண் காட்டுவதென்னடி ஜாலம். சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும், கண்ணாடி முன் நின்று பாரும். சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும், கண்ணாடி முன் நின்று பாரும். கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ண கிளி செய்த மாயம், கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. இந்த பாடலை பாருங்க. சின்னவர் என்ற புரட்சி தலைவருடைய செல்ல பெயர் பட்டம் இடம்பெற்றுள்ளது. இப்போ புரட்சி தலைவருக்கு கிருபானந்த வாரியார் அவர்களால் வழங்கப்பட்ட பொன்மன செம்மல், இந்த பட்டம் இடம்பெற்ற படம், பாடல், அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உதயம் புரொடக்ஷன் சார்பாக திரு மணியன் அவர்களும் வித்வான் வேல் லட்சுமணன் அவர்களும் தயாரிப்பில் உருவான படம் தான் சிரித்து வாழ வேண்டும். இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், லதா, எம்என் நம்பியார், தேங்காய் சீனிவாசன், ஆர்எஸ் மனோகர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு வசனம் ஆர்கே சண்முகம், ஒளிப்பதிவு வி சண்முகம். இந்த படத்தை எஸ்எஸ் மாலன் இயக்கியிருப்பார். இந்த படத்துக்கு வாலி, புலமைப்பித்தன் ஆகியோர் பாடல்கள் எழுதியிருப்பாங்க. 1974 ரிலீஸ் ஆன சிரித்து வாழ வேண்டும் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் புரட்சி தலைவரும் லதாவும் பாடக்கூடிய இந்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க.
வில்ல நம்பியார் ஆட்களுக்கும் தலைவருக்கு ஃபைட்டு முடிஞ்சு பின்னாடி இருந்து தாக்கிடுவாங்க. புரட்சித் தலைவரை ரயில்வே ட்ராக்கில் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அப்துல் ரஹ்மானும் லதாவும் வந்து புரட்சித் தலைவரை காப்பாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்து அவங்கள என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் நெத்தியில் ஒரு பிளாஸ்டர், கையில் ஒரு கட்டு போட்டு அப்படி சோகமாக உட்காந்துருப்பார். அப்போ வந்து இந்த பாடலில் வந்து ஒரு வரி, பொன்மனச்செம்மலை புண்பட செய்து யாராகும்போது, பொன்மனச்செம்மலை யாராலையும் புண்பட செய்ய முடியாது. அப்படி யாராவது புண்படுன்னு நினச்சாங்கன்னா அவங்க புண்படுவாங்களே ஒளி தலைவர் எப்பயுமே புண்பட மாட்டார். இந்த பாடலை கேளுங்க. பொன்மனச்செம்மலை புண்பட செய்தது யாரோ, அது யாரோ, பொன்மனச்செம்மலை புண்பட செய்தது யாரோ, அது யாரோ, உன் மனம் என்பதும் என் மனம் என்பதும் வேறோ அறிவாரோ, உன்னை ஒரு செய்போல் நான் தாளாட்ட, வண்ணச்சிறு செவ்வாயில் தேனூட்ட, உன்னை ஒரு செய்போல் நான் தாளாட்ட, வண்ணச்சிறு செவ்வாயில் தேனூட்ட, திருமேனி நலமாகலாம், திகட்டாத சுகம் காணலாம், திருமேனி நலம் காணலாம், திகட்டாத சுகம் காணலாம், சுகம் காணலாம், பரிமாறலாம். பொன்மனச்செம்மலை புண்பட செய்தது கண்ணே, உந்தன் கண்ணே, பொன்மனச்செம்மலை புண்பட செய்தது கண்ணே, உந்தன் கண்ணே, கண்ணத்து முத்தத்தின் காயங்கள் ஆறிடும் பொன்னே, செம்பொன்னே. பார்த்தீங்களா? இந்த பாடலில் புரட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்ட பட்டமான பொன்மனச்செம்மல் அப்படிங்கிறது சிரித்து வாழ வேண்டும் படத்தில் இந்த பாடல் இடம்பெறுது. இப்போ நம்ம பார்க்க போகிற புரட்சித் தலைவருடைய பட்டம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு புரட்சித் தலைவர் ரசிகரும் ஒவ்வொரு புரட்சித் தலைவர் தொண்டனும் சும்மா கம்பீரமாக, சும்மா பெருமையாக, சும்மா கெத்தாக சொல்கிற புரட்சி தலைவர். இந்த புரட்சித் தலைவருங்கிற பட்டத்தை புரட்சித் தலைவர் யாருக்கு தெரியுங்களா கொடுத்தாருங்க? சென்னை மெரினா கடற்கரையில் அதிமுக ஒரு கூட்டத்தில் புரட்சித் தலைவருக்கு KA கிருஷ்ணசாமி அவர்கள் இனி புரட்சி நடிகராக இருந்த நமது மக்கள் திலகம் அவர்கள் இனி புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு கொடுத்தாரு. ஆக இப்படி இந்த புரட்சி தலைவர் என்ற பட்டம் எந்த படத்தில் எந்த பாடலில் இடம்பெற்றதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சோலீஸ்வர் கம்பைன்ஸ் தயாரிப்பில் உருவான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்கும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் புரட்சி தலைவர் நடித்த கடைசி படம். புரட்சி தலைவர் முதல்வரான பிறகு வெளிவந்த படம் இந்த படம். 14/1/1978 ரிலீஸ் ஆன இந்த படம் மாபெரும் ஒரு வெற்றி படமாகும். இந்த படத்துக்கு கதை அகிலன் எழுதியிருந்தார். அதே மாதிரி திரைக்கதை வசனத்தை நீலகண்டன் எழுதியிருந்தார். இந்த படத்துக்கு இசை MS விஸ்வநாதன், பாடல்கள் புலமை பித்தனும் முத்துலிங்கம் எழுதியிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு 4 பேர் பண்ணியிருந்தாங்க. கர்ணன் பண்ணியிருந்தார், சண்முகம், ராமசாமி, சேகர் 4 ஒளிப்பதிவாளர்கள் இந்த படத்தில் பயன்படுத்தினார். அந்த ஃபைட்டு போர்க்கள காட்சிக்கு கிட்டத்தட்ட 8 கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. இப்போ ஏன்னா அந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் போர்க்கள காட்சியை அவ்வளோ பிரம்மாண்டமாக, ஏன்னா தலைவர் தான் டைரக்ஷன், பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக லதா நடிச்சிருக்காங்க. முதலாக பத்மபிரியா இந்த படத்தில் தான் அறிமுகம் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் MN நம்பியார், PS வீரப்பா உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில். இந்த படத்தில் புரட்சி தலைவரும் பத்மபிரியாவும் சும்மா அப்படி ஏனையில் உட்காந்துட்டு வர மாதிரியான இந்த பாடல் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரம்மியமாக இருக்கும். பாடலும் இனிமையாக இருக்கும். புரட்சி தலைவருடைய புகழ் பாடக்கூடிய இந்த பாடலை கேளுங்க. அமுதோ தமிழில் எழுதும் கவிதை புதுமை புலவன் நீ, புவி அரசர் குலமும் வணங்கும் புகழின் புரட்சி தலைவன் நீ, புரட்சி தலைவன் நீ,
அமுதோ தமிழில் எழுதும் கவிதை புதுமை புலவன் நீ, புவி அரசர் குலமும் வணங்கி மகிழும் புரட்சி தலைவர் நீ, புரட்சி தலைவர் நீ. பார்த்தீங்களா, இந்த பாடலில் புரட்சி தலைவர் என்ற புரட்சி தலைவருக்கு கொடுத்த பட்டம் இதில் இடம்பெற்றது. இப்போ நம்ம அடுத்து புரட்சி தலைவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அகில உலக திரைப்பட வரலாற்றிலேயே எந்த ஒரு நடிகருக்குமே அவருடைய ரசிகர்கள் இப்படி ஒரு பெருமைக்குரிய பட்டத்தை வழங்கியிருப்பாங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பட்டத்தை தமிழ் ரசிகர்கள் புரட்சி தலைவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள் அன்போடும் பாசத்தோடும் புரட்சி தலைவரை என்னென்னு தெரியுங்களா சொல்லுவாங்க, வாத்தியாரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஏன் வாத்தியார்னு சொல்கிறாங்க? புரட்சி தலைவர் தனது படங்களிலும் சரி பாடல்களிலும் சரி மக்களுக்கு சமூக நீதியை சொல்லுவார். தமது படங்கள் வெறும் பொழுதுபோக்கு படங்களாக மட்டுமல்லாமல் படிப்பனையை சொல்லக்கூடிய படங்களாகவும் பாடல்களாகவும் அமைச்சிருப்பார். அப்போல்லாம் பார்த்தோம்னா 1970களெலாம் சினிமாவுக்கு போகிறவங்க, டேய் நம்ம வாத்தியார் படத்துக்கு போகலாம், வாத்தியார் படத்துக்கு போகலாம் அப்படிம்பாங்க. அதே போல் சினிமா படத்தில் கூட பார்த்திங்கன்னா புரட்சி அம்மா, அதே மாதிரி மஞ்சுளா, சிஐடி சகுந்தலா, இவங்கெல்லாம் பல படங்களில் வாத்தியாரே வாத்தியாரே எங்கள் வாத்தியாரை டப்பாய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அதே போல் நம்ம தேங்காய் சினிமாஸை சும்மா வாத்தியாரே வாத்தியார்னு இது பண்ணபடி ஷோ உள்பட எல்லாருமே அந்த புரட்சி தலைவரை சொல்லும்போது அந்த வாத்தியாருங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. புரட்சி தலைவருடைய ரசிகரான நடிகர் சத்யராஜ் கூட வாத்தியார் வீட்டு பிள்ளைன்னு அவரை வச்சு தான் படம் எடுத்திருப்பாங்க. அப்புறம் வணக்க வாத்தியார்னு ஒரு படம், நம்ம பாக்கியராஜ் கூட முந்தானை முடிச்சில் வா வா வாத்தியாரே வா அப்படிங்கிற பாட்டெலாம் வச்சுருப்பார். வாத்தியார்னாலே அது புரட்சி தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக வாத்தியாருங்கிற இந்த பட்டம் புரட்சி தலைவர் நடித்த எந்த படத்தில் எந்த பாடலில் இடம்பெற்றிருந்தால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விஜயா கம்பெனி சார்பாக நாகிரெட்டியை தயாரித்த படம் தான் நம் நாடு. இந்த படத்துக்கு வசனம் சொர்ணம் எழுதியிருப்பார், இசை எம்எஸ் விஸ்வநாதன் அமைச்சிருப்பார், இயக்கம் ஜம்பு. 7/11/1969 ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது நம் நாடு. இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, எஸ்பி ரங்கராவ், அசோகன், டனால் தங்கவேலு, நாகேஷ் உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஏழை மக்கள் எல்லாமே சேர்ந்து அவர் எலெக்ஷன் நிற்க வைப்பாங்க. கவுன்சிலர் ஆகிடுவார். கவுன்சிலர் ஆன பிறகு கவுன்சிலர் எல்லாம் தேர்ந்தெடுத்து சேர்மன் நகர்மன்ற தலைவர் ஆகிறாரு. அப்போ நகர்மன்ற தலைவரான புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வரவேற்க புரட்சி தலைவி அம்மா உள்பட அந்த ஏழை மக்கள் அனைவரும் சேர்ந்து புரட்சி தலைவரை வரவேற்று பாடக்கூடிய அந்த பாடல். அப்போ அந்த படத்தில் ஒலித்த அந்த பாடல் புரட்சி தலைவர் 1977 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்று முதலமைச்சரான பின்னாடி அவரை வரவேற்று பாடக்கூடிய பாடலாகவும் அதன் பிறகு ஒவ்வொரு அரசியல் மேடைகளிலும் பாடக்கூடிய புரட்சி தலைவரை வரவேற்று பாடக்கூடிய பாடலாக அமைவது தான் இந்த பாடல். வாங்கையா வாதியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா, வாங்கையா வாதியாரையா வாதியாரையா. ஆக நாம் இப்போ இதுவரைக்கும் என்னென்ன பட்டங்களை பார்த்தோம்? சின்னவர், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், வாத்தியார் ஆகிய பட்டங்கள் உள்ள பாடல்களை பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ இந்த பட்டங்கள்லாம் சரி, இந்த பட்டங்களுக்குரியவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? இந்த நான் கேள்வியை கேட்கும்போது என் மேலே நீங்கள் கோபப்படுறீங்க, ஒரு அடிக்க வரலாங்கிற ஒரு ஃபீலிங்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த பட்டங்கள் யாருக்குன்னு என்கிட்டே கேட்குறீங்களான்ட்டு. ஆக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த பட்டங்களுக்குரியவர் யார்? அவர்தான் எம்ஜிஆர்.
ஆக எம்ஜிஆர் என்ற அந்த ஒரு மந்திர சொல் எந்த படத்தில் எந்த பாடலில் இடம்பெற்றது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராமன் தேடிய சீதை. இந்த படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, எம்என் நம்பியார், எஸ்ஏ அசோகன், விகே ராமசாமி, நாகேஷ், மனோரமா உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன். இந்த படத்தை இயக்கியவர் பா. நீலகண்டன். 13/4/1972 ரிலீஸான ராமன் தேடிய சீதை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மாவும் பாடக்கூடிய சும்மா ஒரு கதம்பம் பாடல் மாதிரி வரும் இந்த பாட்டு. இந்த படத்தில் புரட்சித் தலைவர் சும்மா ஒயிட் தொப்பி, கண்ணாடி, ஒயிட் பேண்ட்டு, சும்மா கோட் போட்டிருப்பாங்க. புரட்சித் தலைவி அம்மா சும்மா பேண்ட் சட்டை போட்டுட்டு சும்மா அசத்தலான ஆடி பாடுற இந்த பாட்டில் எம்ஜிஆர் என்ற அந்த மந்திர சொல் இடம்பெறும். அந்த பாட்டு கேட்கலாம் வாங்க. படார் 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 பாடாதே பாடாதே நிப்பாட்டு, உன் பாட்டுக்கு பாட போகிறேன் எதிர்பாட்டு, உன் பாட்டுக்கு பாட போகிறேன் எதிர்பாட்டு, 8 ஊரு கேட்குமடி என் பாட்டு, ஓ 8 ஊரு கேட்குமடி என் பாட்டு, இன்று இங்கு வந்து என்ன செய்யும் உன் பாட்டு. இப்போ தலைவர் பாடிடுவார். அடுத்து புரட்சி அம்மா பாடுறாங்க பாருங்கள். Twinkle, twinkle, little star, you are also a film star. Twinkle, twinkle, little star, you are also a film star. Looking like a MGR, lovely beauty, come on star. Looking like a MGR, lovely like a come on star. Pan, 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 pan. உடனே தலைவர் பாருங்க. அத்தையின் மகளே ஏன் இந்த ரகளை, அத்தானின் பக்கத்திலே ஏன் இந்த கவலை, யகம் 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 ஐயகம் யகம் 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 ஏ பலே 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 ஏ பலே 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 பலே. பார்த்தீங்களா? லவ்லி லைக் எ எம்ஜிஆர். ஆக இந்த பாடலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற இந்த மந்திர சொல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.